இந்த வீடியோவில் விக்ரமனனுடைய போர் பற்றியும் மாமல்லபுரத்துக்கு எப்படி அதனோட பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பற்றியும் வந்து பார்க்கலாம். விக்ரமன் அவங்க சித்தப்பாவை முழுசாக நம்பி போரினுடைய ஏற்பாடுகள் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டான். அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்தா நரசிம்ம சக்கரவர்த்தி அவருக்கு வந்து பொண்ணொன்று பையன் ஒன்று பையனை வந்து கடற்பயணத்துக்காக அனுப்பிச்சிட்டாரு. இவர் சின்னதாக இருக்கிறப்போ கடற்பயணம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் சக்கரவர்த்தி ஆனதுனால அது போக முடியல. அதனோட அவரோட ஆசையை தன்னோட மகனால் நிறைவேற்றிக்கிறாரு. குந்தவி அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. பெண் குலத்தினுடைய மொத்த அழகையும் சேர்த்து உருவெடுத்தவள் தான் குந்தவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சிற்பிகள் எல்லாம் அழகழகாக எல்லாம் செதுக்கியிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு சிற்பிக்குமே தன்னோட சிலை தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் வந்து இருக்கும். ஆனால் அந்த சிற்பிகளே வந்து பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழகானவளாமா. எப்படின்னா அந்த சிற்பிகள் எல்லாம் சொல்லுவாங்களாம், எங்களை எல்லாம் கர்வபங்கம் செய்வதற்கென்றே பிரம்மன் வந்து குந்தவி படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா. அந்தளவுக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, அழகான அறிவான ஒரு பொண்ணு குந்தவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குந்தவியும் அவங்க அப்பா நரசிம்ம சக்கரவர்த்தி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகிக்குவாங்க. அவங்க வந்து மாமல்லபுரத்துக்கு வராங்க. மாமல்லபுரத்தில் இந்த சிற்ப பணிகள் எல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவர் வந்து வாதாபிக்கு படையெடுத்து போனதுலேருந்து சிற்ப வேலைப்பாடுகள் எதுவுமே செய்யலை. இப்போ திரும்பி வந்ததுனால இனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொடக்க விழா மாதிரி அங்கே நடக்குது. அதனால் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ குந்தவி வந்து கேட்குறான், எப்படி இந்த பட்டினத்துக்கு வந்து மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சுப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. என்னென்னா, அவர் சின்னதாக இருக்கிறப்போ நரசிம்ம சக்கரவர்த்தியும் மகேந்திர சக்கரவர்த்தியும் இந்த பட்டினத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது அந்த இடத்துல நிறைய பாறைகள் எல்லாம் வந்து இருக்கும். நாமெல்லாம் மேகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி உருவப்படமாக தெரியும்ல. அந்த மாதிரி இந்த நரசிம்ம சக்கரவர்த்திக்கு ஒரு பாறையை பார்க்கும்போது யானை மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதனால் வந்து அந்த பாறை மேலே யானையோட உருவப்படத்தை வரைஞ்சிருக்காரு. உடனே மகேந்திர சக்கரவர்த்திக்கு இந்த யோசனை வந்திருக்குது. சரி, இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பாறையெல்லாம் நாம் வாகனங்களாக மாற்றிடலாம். பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் நம்ம கோயிலாக செதுக்கிடலாம். இது வந்து நம்மளோட இந்த உலகம் இருக்கிற வரைக்குமே இந்த அழியாமல் இருக்கும், நம்மளுடைய பேரும் புகழும் இருக்கும், இதை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது மகேந்திர சக்கரவர்த்திக்கு. அதையும் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால தான் நம்ம மாமல்லபுரத்தில் நிறைய இந்த பாறைகளில் செதுக்கப்பட்ட நிறையா சிற்பங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு பேஸ்மெண்ட்டாக இருந்தது வந்து நரசிம்ம சக்கரவர்த்தி. அவரோட பேரே வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் இருக்குது. ஏன் அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கிறப்போ மல்யுத்தத்தில் நிறைய வீரர்கள் எல்லாம் இவர் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதனால் அவங்க அப்பா மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த பட்டப்பெயரே இந்த பட்டினத்துக்கு வச்சுருக்காங்க, மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் விக்ரமனுடைய போரினோட முடிவை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.